Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் சிக்கன் போண்டா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் போண்டா செய்யறதுக்காக 2 உருளைக்கிழங்கு இப்போ நான் வேக வச்சிக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சு இதுக்கப்புறம் தோல் எடுத்துட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் போண்டாக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கனை இது மாதிரி நல்லா அந்த கொத்தி விடுற மாதிரி சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வச்சுருப்போம். நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கிறேன். ரொம்ப இது வதங்க வேணாம். அதோட ஸ்மெல் மட்டும் ரா ஸ்மெல் போனால் மட்டும் போதும். அந்தளவுக்கு ஆயிலில் வதக்கிக்கோங்க. நம்ம நார்மலாக அதிகமாக வதக்குற மாதிரி வதக்கக்கூடாது இதை. இப்போ இது கூட இப்போ நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆயில்லையே. அப்போ அந்த சிக்கனில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். ஆயில்லே கொஞ்சம் நேரம் வதங்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை வெங்காயம் சேர்த்த பிறகு நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போது சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் சேர்த்த உடனே இதை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும் போண்டாக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்காமல் இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் இருக்கிற ரா ஸ்மெல் அப்போ தான் போகும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர்லாம். இப்போ கொஞ்சமாக சிக்கன் வேகிறதுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் சின்ன சின்னதாக சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது அப்படியே குக் ஆகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் விடுவோம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ண வேணாம், அப்படியே ஓப்பன்லேயே வச்சு விடுங்க. சிக்கன் நல்லா அந்த தண்ணிலாம் சுண்டி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் விட்டால் போதும். சிக்கன் சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு போண்டா வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சூடு ஆற விடுங்க. நல்லா ஹீட் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நம்ம சின்ன சின்ன போண்டாக்கு செய்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி சூடு ஆறின பிறகு நான் இது மாதிரி போண்டாவாக உருட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் போட்டுக்கோங்க. நான் சின்ன சின்ன பால்ஸாக சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இது செய்கிறதுக்காக நம்ம பேட்டர் ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவுக்கு செய்கிற மாதிரி அந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நான் பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது சிக்கன் போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து இந்த பஜ்ஜி பேட்டரில் நம்ம செஞ்சு வச்ச போண்டாவை இது மாதிரி டிப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு இது மாதிரி நம்ம ஒரு போண்டாவை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். போண்டா வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு நான் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கிறேன். இன்னொரு சைடும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நமக்கு உள்ளே வந்து எல்லாமே குக் ஆகிருக்கும். மேலே இருக்கிற அந்த கடலை மாவு பேட்டர் தான் பஜ்ஜி மாவு தான் வந்து நல்லா கொஞ்சம் வேகணும். இது மாதிரி எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஆயில் வடிகட்டிட்டு நம்ம இது மாதிரி போண்டாவை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், உள்ளே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மசாலாவோட. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற போண்டாவையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் போண்டா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம செஞ்ச சிக்கன் போண்டா நல்லா டேஸ்ட்டான போண்டா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக சிக்கனை எல்லோரும் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மசாலாவோட இது மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு சிக்கன் பீஸாக கிடைக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மசாலாலாம் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போது வெக்கேஷன் டைமில் இருக்கிறதுனால நல்லா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த சிக்கன் போண்டா செய்யலாம். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டோலஜி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அப்புறம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.